வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியில் செம்மையாக ட்ரெஸ் தைக்க போகிறோங்க. தனியாக ப்ளவுஸ் பார்டர் கலருக்கு எடுத்திருக்கேன், சில்க் காட்டனு. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சூப்பராக பண்ண போகிறோம். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் தனியாக ஸ்கர்ட்டு தனியாக தைச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். சூப்பராக வீடியோ கட் பண்ண பாருங்கள். நெக்கோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு. இது போட் நெக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு குட்டி ரவுண்டாக நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பேக் பட்டன் வரும். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரவுண்டாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது லைனிங் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி நம்ம தைக்கும் போது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அங்கங்கே கட் பண்ணி விடணும். இல்லைன்னா வந்து சுருக்கம் வரும், நம்ம திருப்பி தைக்க வராது. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம திருப்பிடலாம். இதோட சாரியோட ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளெயினாக எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் டிசைனாக ஜிகுன்னு இருந்தது, அதனால் ப்ளெயினாக போட்டால் நல்லாயிருக்குன்னு ப்ளெயினாக சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இப்போ எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க, எஜ்ஜிலே போடுங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ இதை வந்து மடித்து தைச்சிடலாம். ரெண்டு பக்கமும் அடையாளப்படுத்திட்டு மடித்து தைங்க. ரெண்டு பக்கம் தைச்சிட்டு வச்சு பாருங்கள். அதாவது சைடில் ஆம்கோல் சைடும் சரி, நெக்கு சைடும் சரி வச்சு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம பட்டன் பீஸ் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் சரியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று ஏற்றி தாத்தியும் வந்துருச்சுனாலும் நல்லா இருக்காது இல்லையா? இப்போ டாட் போட்டுடலாம். பேக் சைடு வந்து டாட் கொடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டு நம்ம பட்டன் பீஸ் வந்து எப்பயும் போல் தைச்சிடலாம். இப்போ கழுத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம பைப்பிங் வச்சோன்னா அந்த பிசுறு உள்ளே போயிடும். நான் வந்து எப்பயுமே கயிறு தான் கொடுப்பேன் நான் பேக் சைடு, அதுதான் நல்லாயிருக்கும். வி அடிச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமே இதாயிடும். கைக்கு வந்து 7 இன்ச்சு வைக்கிறேன் உயரம், 9 இன்ச்சு அகலம் வைக்கிறேன். சைடு வந்து ஒரு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இது பஃப் கை வரும். பஃப் கை கீழே பார்டர் கொடுத்துருவேன். இப்போ சமமாக கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ உயரம் வந்து முன்னாடி நெக்கு பார்த்துக்கலாம். 4.5 இன்ச்சு வைக்கிறேன். முன்னாடி ரவுண்ட் நெக் தான். பிரின்சஸ் கட் வச்சுருக்கேன். இதை அடித்து திருப்பிடலாம். கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இப்போ
இப்போ தைச்சிட்டு திருப்பிடலாம். அவ்வளோதாங்க. திருப்பி வந்து நம்ம எட்ஜ்லேயே தையல் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சுடிதாரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சுடிதார் பாருங்கள். அதில் நிறைய சுடிதார் போட்டிருக்கேன். சூப்பராக நம்ம சாரியில் எப்படி தைக்கலாம், மெட்டீரியல் எடுத்து எப்படி தைக்கலாம் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். அதாவது முன்னாடி வந்து நான் பைப்பிங் கொடுக்குறேன், அப்படியே தைக்கல. ஒரே அளவாக சன்னமாக கொடுத்துட்டு வரலாம். இப்போ கொடுத்துட்டு அடியில் இருக்க பீஸ் இருக்கு இல்லையா, சாம்கோல் சைடு, அதை நல்லா இழுத்து கொடுத்து பைப்பிங்கை மேலே வச்சு தைங்க. மேலே பைப்பிங் இழுக்காதீங்க, ஏன்னா வந்து நமக்கு அதிகமாக வந்துடும். அதனால வந்து அடிப்பக்கம் மட்டும் இழுத்து கொடுங்க. இழுத்து கொடுத்துட்டு இதுக்கு கழுத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பட்டன் பீஸ்லாம் அடிச்சுட்டு நான் அந்த சொன்ன மாதிரி 1/4 இன்ச்சில் பாதி அளவு கட் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே நம்ம அடிப்பக்கம் கொடுத்து தைக்கிறப்ப அந்த பிசுரும் சேர்ந்து உள்ளே போயிடும், நீட்டாக வந்துடும். இப்போ பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். உங்களுக்கு கை சுற்றுற அளவு எந்த அளவுக்கு வேணுன்றதால மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஒரே மாதிரி ஒரு 3 கொடுத்துட்டு இந்த வாக்கில் 3 கொடுக்க போகிறேன். மொத்தமும் ஒரு இடத்துல வர மாதிரி. இப்போ சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஆப்போசிட் அப்படியே கொடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மேலேயும் கொடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரே இடத்துல வரும். இப்போ இந்த கைக்கு வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். கரையை மட்டும் மடித்து தைச்சிடலாம். வச்சு தையல் போட்டுட்டு அப்படியே மேல் வாக்கில் திருப்பிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த தையல் மேலேயே தையல் போடுங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ கையில் வச்சு தைச்சிடலாம். ஆம்கோலில் வச்சு கையை தைச்சிடலாம். இப்போ சென்டரில் நம்ம சென்டரை அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அது ஷோல்டர்கிட்ட வர முன்னாடி வந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு ஃப்ளிட்ஸ் வைங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வரும்.
கரெக்டாக 1.5 இன்ச்சு தள்ளி வைங்க. அங்கிட்டு வச்சுட்டு இப்போ இந்த பக்கமும் வச்சிடலாம். அதே கீழே எப்படி நம்ம மாற்றி ஆப்போசிட் கொடுத்தோமோ அதே மாதிரி மேலேயும். இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நாட் அடிச்சிடலாம். அப்படியே கையை மேல் வாக்கில் திருப்பி முறுக்குனிங்களா போதும். ஏன்னா ரொம்ப லென்த்து தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும் போட் நெக்குக்கு. இப்போ நாட் அடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி 2 சைடும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பெல்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் 2 இன்ச் அகலம் கொடுத்துருக்கேன். ஒரு தையல் போட்டுட்டு கேன்வாஸில் அப்படியே திருப்பி அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ நல்லா இந்த பிசுரெல்லாம் நல்லா மடித்து விட்டுட்டு நான் வந்து 32 இன்ச்சு சுற்றளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க சுற்றளவு. அகலம் மட்டும் 2 இன்ச்சு போதும். இப்போ அப்படியே கரையை நல்லா திருப்பி அப்படியே தையல் போட்டுடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறது வந்து. இதுக்கு நம்ம கொக்கி வச்சுக்கலாம். ஸ்கர்ட்டு கொக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு பின்னாடி வாக்கில் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தில் சன்னமாக தான், அதாவது மெல்லிஸாக தான் இருக்குது. அதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ரெண்டு தையல் அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. பாருங்க, சூப்பராக பெல்ட்டை ரெடி பண்ணியாச்சு. தர்மாக்கோல் பால் ரெடி பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம கழுத்துக்கு வச்சு தைச்சிடலாம். இது ப்ளவுஸோட கிளாத்தில் நான் பண்ணியிருக்கேன். அப்படியே பொறுமையாக அப்படியே கையை நெருக்கி வச்சு கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் ஒரே அளவாக இருக்கும். பைப்பிங் கொடுத்துருக்கேன் நான். பைப்பிங் இல்லாமல் பண்ணிங்கன்னா கூட ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பைப்பிங் கொடுத்து நீங்கள் தர்மாக்கோல் பால் வச்சு பண்ணப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த ப்ளவுஸோட கிளாத்து, சாரியோட ப்ளவுஸு. ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஜிகு ஜிக்குன்னு இருக்கனால நான் ப்ளைனாக எடுத்துட்டேன். சொன்னிருந்தேன் போது ஃபஸ்ட்டே. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நிறையா. முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கமும் சேர்த்து நான் கொடுக்க போகிறேன்.
இந்த மாதிரி நல்லா நெருக்கி விட்டு தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் இந்த நம்ம சுற்றி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது தெரியாமல் அந்த பால் மட்டும் தெரியும். இப்போ வந்து நம்ம அப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. இதுக்கு வந்து நம்ம நாட்டு கொடுத்துடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. நாட்டு வச்சு தைச்சிடலாம். இப்போ இந்த சாரியிலேருந்து நம்ம வந்து முன்னாடி முந்திக்கு தனியாக 3 மீட்ரு வந்து அதாவது இதை தான் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். இது ப்ளவுஸு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நான் எடிட் பண்ணுறப்ப மாற்றி எடிட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸை தனியாக கட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து இதிலேருந்து 3 மீட்ரு வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். மீதியை வந்து ஓரடிச்சிட்டு நம்ம சாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் சாரி மாடலும் யூஸ் பண்ணிக்கலாம். முந்தியை முன்னாடி வச்சு கட்டிக்கலாம். நம்ம சாரீ கட்டுற மாதிரியும் முந்தியை பின்னாடி போட்டும் கட்டிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். ஆனால் இது வந்து சாரீ கட்டுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு மீட்ரு இருக்குது. இப்போ ஓரடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்கர்ட்டு தைக்கிறதுக்கு பார்டரை மேலே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு 2 ஓரமும் நம்ம எப்பயும் போல் மடித்து தைச்சிடலாம், பிசுறு பிரியாமல் இருக்கிறதுக்காக. தீபாவளிக்கு ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த பொண்ணுக்கு தான் இது தைக்கிறேன். சுற்றளவு வந்து 32 இன்ச்சு. உயரம் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு நம்ம டக்கு பிடிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் பட்டையாக தான் கொடுக்குறேன், சன்னமாக கொடுக்கல. இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி நம்ம கொடுத்துடலாம். சென்டர் அடையாளப்படுத்திருக்கேன். 13 இன்ச் இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ளீட்ஸு வச்சுட்டு லைனிங் வந்து சன் கிரேப் எடுத்திருக்கேன் 2 மீட்ரு. இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயும் போல் கரையை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிடலாம். இதை உள்பக்கமாக ஃப்ளிட்ஸ் வச்சு கொடுங்க. கொஞ்சம் பஃப்னு இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் நெருக்கமாக அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இது வந்து பாவாடைக்கு, இதுக்கும் 2 இன்ச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். அப்படியே மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம்.
நல்லா தேய்ச்சி விட்டு தையல் போடுங்க. இப்போ கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாவாடையில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டர் அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிங்க. உள்பக்கமாக கொடுத்து வெளிப்பக்கமாக அப்படியே திருப்பிக்கலாம். கேன்வாஸ் எதுக்கு ஸ்கர்ட்டுக்கு கொடுக்குறேன் பட்டிக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் மடங்காமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான். பார்டர் மட்டும் வச்சாவே உங்களுக்கு அப்படியே சுருக்கம் வந்துடுது. நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைச்சி பாருங்கள், அப்படியே மடங்காமல் ஸ்டிஃபாக நிற்கும். இதை நல்லா மடக்கி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். டைட்டாக பிடிச்சி அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலே அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க. இப்போ ப்ளவுஸோட கிளாத்து தான் எடுத்திருக்கேன். இந்த ஓரமும் மடிச்சுட்டு இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம். ஒன்றுக்கும் 2 தையல் போடுங்க. ஏன்னா நம்ம டைட்டாக போடுவோம், அதனால் கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 தையல் போட்டுக்கலாம். பெல்ட்டுக்கு வந்து சிங்கிள் கொக்கி போதும், இதுக்கு வந்து டபுள் கொக்கி போதும் இப்போ வைக்கணும். இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். இது தனியாக நம்ம லைனிங் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டக்கு பிடிக்கிறேன், அந்த பார்டரை ஒட்டி வர மாதிரி டக்கு பிடிக்கிறேன். தேவைன்னா பிடிங்க, அப்படி இல்லைன்னா இருக்கிற ஹைட்டை அப்படியே போட்டுக்கலாம். நான் 2 இன்ச்சுக்கு பிடிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து இன்னொரு நேற்றுக்கு போட்ட பாவாடையோட நாட்டு இது ப்ளவுஸு, பஃப் கை. இப்போ பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிறேன் பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு ஒன்று சைடு சால்வ் மாதிரி போட்டுக்கலாம். சுடிதார் மாதிரி உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பேக் சைடு இது மாதிரியும் கட்டிக்கலாம். பாருங்கள், அப்படியே சாரி மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.